தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. 12ஆம் இடத்துல சந்திரனுங்க. இப்ப நான் நுணுக்கம் சொல்றேன். சந்திராஷ்டமம் மாதிரி 12ஆம் இடத்து சந்திரன் மன இடம் இருந்ததுன்னா உணர்ந்து பார்க்கணும். மறைவுன்னு அர்த்தம். மனம் மறையுது. 12ஆம் இட சந்திரன் 8 மாதிரி கடுமையா இருக்காது. 12ஆம் இடம் ஒரு சில அலக்கழிப்புகளை தரும். மன அலைக்கழிப்புகளை தரும். வீச வேற. அப்ப தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் ராசிநாதன் குரு ராசியை பார்த்துட்டே இருக்காரு. இது ஒரு விதிவிலக்கு. அப்ப ஒரு பாவங்கள் கெட்டு போகும்போது அந்த பாவத்துக்கு வேற என்ன ஒளி கிடைக்குதுன்னு பார்க்கணும். இது ஜோட ஓரளவு புரிஞ்சவங்களுக்கு பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்க. உங்களுக்கே புரியும். ராசியை குரு பாக்குறாருல்ல, அது விதிவிலக்கு. அவ்வளவுதான். ஜென்மத்துக்கு வருவார். 12ல உள்ள சந்திரன் மனம் இடர்னாலும் 12ஆம் தேதி அனுசரிச்சு ராசியில வருவார். ராசியிலேயே குரு சந்திரன் ஒரு ஒளி, எதிர்த்தாப்புல குரு வேற பார்வை. அப்ப குருவுடைய பார்வையை இழுத்து அந்த சந்திரன் உங்களுக்கு அற்புதமா நல்ல அனுபவங்களை கொடுக்கும். உடல் தெம்பு, உடல் ரீதியா பலகீனமான தனுசு ராசி அன்பர்களுக்கு தசாபுத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி 12ஆம் தேதிக்கு மேல இருக்கும். 7ல குரு இருக்காருல, அற்புதமா உங்களை தூக்கி நிறுத்துவார் ஜூன் மாதம் வரைக்கும். அடுத்து ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ராசிநாதன் உச்சப்படுறாரு. செயலிழந்த ஜாதகம் கூட ஒரு நல்ல ஒரு வீறு குண்டு எழும், ஒரு சிறப்பா இருக்குங்கிறது உண்மைங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வருது. நம்பிக்கை சிறக்கும். சகோதர உறவோட பலப்படும். 12ஆம் இருக்கக்கூடிய சந்திரன் 12ஆம் தேதிக்கு மேல ஜென்மத்துக்கு வராரு. அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வருவார். 2ஆம் இடம்ங்கிறது டிரான்சாக்சன், தொழில் முறையில பணம் பொருளாதார, பையிலே பணம் இல்ல, குடும்பத்துல ஒரு அமைதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வார கடைசியில ஒரு நிவாரணம் கண்டிப்பா ஏற்படுங்க. ராசியை பார்த்துட்டே இருக்காரு. தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல கண்டக சனியா இருக்கு. குரு பாக்குறாரு. ஆனா உடல் ரீதியா 4ஆம் இட சனி துன்புறுத்து நினைச்சீங்கன்னா சுக்கிரன் சுகப்படுத்துறாரு. இது ஒரு கிஃப்ட். ஆக தனுசு ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க.